ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் இலவசமாக தமிழகம் டு காசி இலவச ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, மத்திய அரசு சார்பில் 15/1/2025 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, ஐஐடி மெட்ராஸ் 3வது ஆண்டு காசி தமிழ் சங்கம் நிகழ்வுக்கு தயாராகி வருகிறது. ஓகே, அதாவது காசி தமிழ் சங்கம் மூலமாக தமிழ்நாடு டு காசி இலவசமாக ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் 2 தடவை கூட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இந்த வருஷம் 2025 உங்களுக்கு 3வது தடவையாக காசி ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் அந்த காசிக்கும் உடையான அந்த தமிழுடைய இது மேம்படுத்துவதற்காக இந்த ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 பிரிவுகளில் உங்களை பார்த்தா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்நிகழ்வில் பங்கேற்போருக்கு 5 பிரிவுகளில் விண்ணப்பங்கள் பின்வரும் இணைய முகப்பு வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. பொதுமக்கள் இதில் விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ பொதுமக்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்நிகழ்வுக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா வரவேற்பு கல்வி நிறுவனமாக செயல்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஸோ 1000 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மொத்தம் 5 கேட்டகரினா ஸோ டோட்டலாக சேர்த்து 1000 பேர், ஒவ்வொருத்துக்கும் 200 பேராக மொத்தமாக 1000 பேர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கான தேதிலாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக 2025 ஜனவரி 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவுடன் இணைந்து இந்நிகழ்வு நடைபெறவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகா கும்பமேளா அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலுக்கும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க போதுங்க. எப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ இந்த காசி தமிழ் சங்கத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான அட்டவணை ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ட்ரெயின் புறப்பட போகுது. ஃபஸ்ட் ட்ரெயின் 13/2/2025 சென்னையில் புறப்படுதுங்க. காலைல 10:45க்கு. 15/2/2025 7 மணிக்கெலாம் வாரணாசி போய் அந்த ட்ரெயின் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் 13/2/2025 11 மணி 10 மணிக்கிட்ட உங்களுக்கு ட்ரெயின் எடுக்கிறாங்க. 16/2/2025 8 மணிக்கு வாரணாசிக்கு போயிட்டு சேர்ந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3வது ட்ரெயின் 16/2/2025 கோயம்புத்தூரில் எடுக்கிறாங்க 3:30 மணிக்கு. ஸோ 18/2/2025 அன்னைக்கு வாரணாசி போயிட்டு சேர்ந்துடும். அதேமாரி 4வது ட்ரெயின் கன்னியாகுமரியில் எடுக்கிறாங்க 17/2/2025 அன்னைக்கு. 19/2/2025 அன்னைக்கு சென்னையில் எடுக்கிறாங்க. மொத்தமாக 5 ட்ரெயின் கிளம்ப போது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 5 வகையான பயணம் மேற்கொள்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் திரும்பும் பயணம் வாரணாசிலேருந்து திரும்ப எப்போ ரிட்டன் ஆகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஷெடியூலாக அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் ப்ரோக்ராம் பற்றி கொடுத்துருக்காங்க. டே 1 வாரணாசி ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. டே 2 வாரணாசி மற்றும் பிரயாராஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டே 3 லோக்கல் இருக்க போது. டே 4 அந்த மாதிரி 4 நாட்கள் நீங்கள் அயோத்தியாவில் இருப்பீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாரணாசி மற்றும் அயோத்தியாவில் மொத்தமாக 4 நாட்கள் உங்களுக்கான டூர் இருக்க போது. இந்த டூரில் எல்லாமே இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட் இலவசமாக கொடுக்குறாங்க. தங்குவதற்கான வசதி இலவசம், ட்ரெயின் டிக்கெட் இலவசம், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் மத்திய அரசு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 1000 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேட்டகிரி 5 வகையான கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், ரைட்டர். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆசிரியராக இருக்கீங்க, எழுத்தாளராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகிரி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு விவசாயியாக இருக்கேன், ஃபார்மராக இருக்கேன், ஆர்டிஷன் கைத்தொழில் கலைஞராக இருக்கேன், விஸ்வகர்மா வகையில் சேர்றோம் அப்படின்னவங்க செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம், 2வது கேட்டகிரி. அல்லது நான் பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்மால் என்டர்பிரனர் இருக்கேன், நான் ஒரு தொழிலாளராக இருக்கேன், சிறு தொழில் முனைவராக இருக்கேன், சிறு தொழில் செய்கிறவங்க நீங்கள் 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தொழில் செய்கிறவங்க 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். 4வது பெண்கள். ஸோ பெண்களாக இருக்கீங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருக்கீங்க, அவங்களா இருக்காங்க பாருங்கள், அவங்க 4வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க, கல்வி தொழில்நுட்பம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 5வது ஆப்ஷன். மொத்தமாக 5 வகையான கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிலையுமே 200 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 5 கேட்டகரி 1000 பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறது பேசிக்காக இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லை உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, நெக்ஸ்ட் உங்கள் ஏஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக தொடர்பு விவரங்கள் இதில் போயிட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அனுப்புவாங்க. ரெண்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க, எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்கன்னு ஃபில் பண்ணிட்டு ஐடென்டிஃபிகேஷன் அடையாளத்துக்காக என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் காசி சென்றிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு இல்லை கல்வி தகுதி வந்து பார்த்தா இருக்கவங்க ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண தேவையில்ல. என்ன படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, எதில் உங்களுக்கான துறை இருக்குது, எந்த வகையான ஸ்கூலில் படிச்சிங்க அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இருக்கவங்க ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டார் மார்க் இருக்குது பாருங்கள், அது மட்டும் நீங்கள் இம்பார்ட்டண்டாக ஃபில் பண்ணால் போதும், மற்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஓகே, அடுத்த கட்டமாக ப்ரொஃபஷன் என்னமான தொழில் செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நிறையா தொழில் வகை கொடுத்துருக்காங்க. தொழில் பண்ணாதவங்க நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். அப்புறம் பயிற்சி துறை கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டடியாக இருக்கீங்கன்னா அதில் பயிற்சி துறை என்னதை ஃபில் பண்ணுங்கள், அதெல்லாம் இல்லைன்றவங்க நாட் அப்ளிகேபிள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்மீக விருப்பம், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எந்த ஆன்மீக விருப்பம் இருக்குது. ஸோ பக்தி பாடல் பாடுவது, பக்திகரமான எழுதல், இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. எது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் கொடுத்து என்னென்ன மென்ஷன் பண்ணுங்கள், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றவங்க நாட் அப்ளிகேபிள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ், வணிகம் பண்ணுறவங்க மட்டும் எந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள், மற்றவங்க வந்து ஃபில் பண்ண தவிர ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போர்டிங் டீட்டெயில், நீங்கள் எங்கேருந்து போக போகிறீங்க, ட்ரெயின் எடுக்கிறீங்க அப்படின்றத சென்னையிலேருந்து போக போகலாம், கோயம்புத்தூரில் இருந்தால், கன்னியாகுமரியில் இருந்தால், மதுரையா, சேலமா, திருச்சான்னு கேட்டிருக்காங்க. எங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் ஏற போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் அப்லோட் ஐடி ப்ரூஃபில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள், அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க, கேப்சா கொடுத்துரு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். பட் எந்த எஸ்எம்எஸ் எதையுமே அனுப்பியிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே தகுதியானவங்களுக்கு வந்து மெயில் மூலமாக 1500 செக்யூர் டெபாசிட் பேமெண்ட்னு சொல்லி அப்படியே நீங்கள் ட்ரெயினை வந்து புக் பண்ணிக்கலாம். பட் இப்போ அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பதிவின் பின்னர் தகுதி பெற நீங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும். ஒரு குயிஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன் எப்போ நடக்க போது, அதுக்கான தேதி, அதை எப்படி எழுதுது, அதுக்கான எல்லா வழிகாட்டு நெறிமுறையுமே உங்கள் மெயிலுக்கு அனுப்பப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குயிஸ் காம்படிஷன் வினாடி வினா போட்டி நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே அந்த குயிஸ் காம்படிஷனுக்கான லிங்க் அனுப்பிட மாட்டாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமனாக ஒரு நாள் மெயிலுக்கு அனுப்புவாங்க குயிஸ் காம்படிஷன். அது என்றைக்கு அனுப்புகிறாங்க அதுக்கான லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தான். இதில் போயிட்டு நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போகப்படும் அப்படின்றதே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். யாருன்னு கிடையாது, எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஃபார்மராக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கீழே நீங்கள் வந்துடுவீங்க. தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் குயிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான தேதி கண்டிப்பாக மெயில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, லிங்க்கும் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி குயிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு செக்யூர் டெபாசிட்டாக 1500 பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேமெண்ட்டை திரும்ப வந்து இந்த பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கொடுத்துருவாங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா ஒரு ஸ்லாட் வந்து நீங்கள் ஒரு கடைசி நேரத்தில் போகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 தரமாட்டாங்க. அதுக்காக தான் செக்யூர் டெபாசிட்டாக 1500 வந்து கட்ட சொல்லுவாங்க. அதை கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் முடிஞ்சு எல்லாம் அந்த பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த அமௌண்ட்டை உங்கள் கையிலே வந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் போகாமல் விட்டுட்டீங்க, இந்த பயணம் போகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை திரும்ப தரமாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இந்த ஸ்கீமுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க, அப்ளை ஆக மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது எல்லா பாக்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிள் எதெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தானும். அதெல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ண பாருங்கள். மொத்தமாக தமிழகத்துலேருந்து 1000 பேரை செட் பண்ணுறாங்க. பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தா ஒன்லி ராமேஸ்வரம் அங்கே தான் ட்ரெயின் வந்து ஏற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, நிறையா லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். இலவசமாக எல்லாமே இலவசமாக, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் உங்களுக்கு ஒரு ட்ரெயின் ஒரு டூர் மாரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருப்பது அவங்களுக்கும் தெரியாமல் இருக்குது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.